வெல்கம் டு பிரகாஷ்மரி vlogs. ஸோ இன்னைக்கு சண்டே, சும்மா ஒரு ட்ரிப்பு பைக் ரைடு எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணோம். சோலோ ரைட், ஃபர்ஸ்ட் எவர் சோலோ ரைடு எனக்கு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று திருவண்ணாமலையில், அப்படியே திருவண்ணாமலையை போய் அண்ணாமலையாரையும் பார்த்துட்டு வருவோம். இன்றைக்கி வந்து Jan 26. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இந்த ரைடு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ப்ளஸ் அப்படியே நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படின்ற ஒரு பிளானு. இன்னொன்று, நெக்ஸ்ட் மந்த் மகா சிவராத்திரி வருது இல்லையா? ஸோ மகா சிவராத்திரிக்குள்ளே இந்த பஞ்சபூத சிவனோட தலம் இருக்கும்ல, கோவில்கள், அந்த கோவில்லாம் போயிட்டு விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஒரு பிளானு. ஆக்சுவலி இந்த பிளான் முன்னாடியே இருந்தது. ஒரு நாள் சண்டே அப்படியே நம்ம இந்த 5 கோயிலையும் அப்படியே, 5 கோயிலும் ஒரே நாளில் இன்றைக்கி திருவண்ணாமலை கவர் பண்ணுறோம். போயிட்டு ஒரு ஹாப்பி ரைடு தான், ஜாலியாக போயிட்டு அப்படியே கோவிலை போய் பார்த்துட்டு சிவனையும் தரிசிச்சுட்டு வர போகிறோம். ஸோ வாங்க இந்த ஜேர்னியில் என் கூட ஜாலியாக அப்படியே போயிட்டு வருவோம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் லேப்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கேருந்து வரது ஃபுல்லாக கவர் பண்ண வேணாம் அப்படின்றனால தான் சரி சும்மா டைம் லேப்ஸ் போட்டு எடுத்து பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. அண்ட் இதுக்கப்புறம் இந்த மைக்கு நம்ம கொல்லிமலைக்கு போகும்போது வாங்கணும் சொல்லியிருப்பேன். ஒரு கேவலமான சவுண்டில் கேட்டதில்ல, இதில் தான் பேச போகிறேன். நிறைய பேர் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி மைக்கு வந்து வாய்ஸ் சரியாக கேட்கல அப்படின்ட்டுன்னு. பட் ஆனால் முடியல. இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன், ஸோ வாய்ஸ் ரெக்கார்டு வந்து தனியாக உட்காந்து எனக்கு கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா மண்டே டு சாட்டர்டே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ் ஒர்க்கில் என்கேஜாக இருக்கேன். ஸோ பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் எடுக்கிறேன். இஃப் இன் கேஸ் வந்து அது ஏதாவது என்ன, எங்கள் அக்கா 1000 ரூபா எனக்கு ஜிபே அனுப்பிச்சிருக்கு. எதுக்கு எங்கள் அக்கா 1000 ரூபா போட்டுது? ரைட், இதில் எடுத்து இஃப் இன் கேஸ் வந்து அது கேட்கல அப்படின்னா நான் கொஞ்சம் கிளியராக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நானும் ஆக்சுவலி நம்மக்கிட்ட வந்து என்னோடய ஃபோனு, அப்புறம் இந்த ஃபோனு, இந்த 2 ஃபோனை தவிர நம்மக்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. இப்போ எடுக்கிற ஃபோனில் ஸ்டோரேஜ் பத்தலை அப்படின்னா அந்த ஃபுட்டேஜ்லாம் தூக்கி நான் இதில் காப்பி பண்ணி வைக்கணும். அதுக்காகவே இந்த ஃபோனு. ப்ளஸ் வந்து வாய்ஸ் ரெக்கார்டை வந்து அந்த ஃபோனில் தான் அப்படியே கனெக்ட் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 2த்தையும் மர்ஜ் பண்ணி தான் வீடியோலாம் ட்ரை பண்ணுறேன். நானும் கொஞ்சம் கிளியராக கொடுக்க தான் பார்க்குறேன். பட் ஆனால் பார்ப்போம். கொஞ்சம் இதுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போதைக்கு கஷ்டம். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, போகலாமா? அருணாச்சலேஸ்வரரை போய் பார்ப்போம். ஜாலியாக வாங்க இந்த ரைடில். ஸோ ஒரு ஹாப்பி ரைட், சண்டே மார்னிங் ஜாலியாக போவோம் வாங்க. ஆக்சுவலாக என்னோடய பிளான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பலாம் அப்படின்னு தான் இருந்தது. ஒரு 6 o'clock வீட்டிலேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டுன்னு. பட் நேற்று நைட்டு வந்து நாங்கள் டர்ஃபில் கிரிக்கெட் ஆட போனோம். ரொம்ப நாள் கழித்து எங்களோட ஸ்பார்டன்ஸ் கிரிக்கெட் டீமோட. என் கசினோட மேரேஜில் மொத்த டீமும் ஒன்று குடிச்சு அங்கே திடீர்னு பேசி டிஸ்கஸ் பண்ணி இனிமேல் நம்ம விளாட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். ஸோ நல்லா விளாண்டோம். அது கொஞ்சம் உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்தனால நாங்கள் வந்து படுக்கும்போதே டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 ஆகிடுச்சு நைட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் படுத்து 5:30 மணிக்கு அலாரம் வச்சுட்டு தான் படுத்தேன். பட் ஆனால் ஏஞ்சிருக்க முடியல. 5:30 மணிக்கு ஏஞ்சி அலாரத்தை கட் பண்ணிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டு அதோட 6:30 6:40 மேலே தான் ஏஞ்சி குளிச்சுட்டு அப்படியே இப்போ கிளம்பி நம்ம போயிட்டு இருக்கோம் வாங்க. அண்ட் இன்னொன்று, இது வாய்ஸ் ஓவர் தான். நான் அந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ணது ஒன்றுமே கேட்கவே இல்லை. ஸோ அப்போ நான் வீடியோ எடுக்கும்போது நான்
அப்போ என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேனோ அதை தான் இப்போ நான் அப்படியே திரும்ப வாய்ஸ் ஓவராக கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பேசினேன். ஆக்சுவலி நாங்கள் கிரிக்கெட் டீம் நாங்கள் விளாண்டது அங்கே மேட்ச்சில் என்னன்னதெல்லாம் நான் கொஞ்சம் பேசியிருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. அண்ட் நான் இந்த ட்ரைவ் போகும்போது எங்கள் அக்கா ஒருத்தவங்க வந்து காரில் அவங்க வேற ஒரு ஃபங்க்ஷனுக்காக சென்னை போயிட்டு இருந்தாங்க. அவங்க கார் கிராஸ் ஆச்சு. அவங்க என்னை பார்த்தாங்கன்னு தெரியல. நான் அதை பார்த்துட்டு அவங்கள சேஸ் பண்ணணும்னு பார்த்தேன், முடியலை. அண்ட் இப்போ வீடியோவும் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். ஏன்னா வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போகிறேன். சரி, ஏன் அதை ஸ்லோவாக காட்டிகிட்டு இருக்கணும், கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிடலாம் அப்படின்னு தான் இப்போ ஸ்பீடாக வண்டி மூவ் ஆன் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன் வீடியோவை. அண்ட் ரைட் ஜாலியாக தான் இருந்தது. சோலோ ட்ரிப்பு, ஃபஸ்ட் எவர் சோலோ ட்ரிப்பு. கொல்லிமலைக்கு போகும்போது கூட என் ஃப்ரெண்ட்ஸு முன்னாடியோ பின்னாடியே இருந்து இருந்தானுங்க 2 பேரும். இந்த ட்ரிப்பு நான் மட்டும்தான் போகிறேன், வேறு யாரும் வரல. நல்லா தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன், பாண்டி டு திருவண்ணாமலை. ஸோ ஜாலியாக இருந்தது அந்த ரைடு. அப்புறம் அங்கங்கே போயிட்டு ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு ஜாலியாக போயின்னு இருந்தேன். அந்த டைம் அந்த கிளைமேட் சூப்பராக இருந்தது அன்றைக்கி. ப்ளஸ் வந்து எம்டி என்னோடய வண்டியை பற்றி நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணேன். எம்டி வண்டியை எடுக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன நீங்கள் பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னுலாம் பேசினேன். அது நம்ம திரும்ப இன்னும் நாள் பேசுவோம் அதை பற்றி. ஆக்சுவலி வீடியோ எடுக்கும்போது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்ல, அதுதான் ஒரு என்ன சொல்கிறது, அங்கே நான் என்ன விஷயம் பார்க்குறேன் அப்படின்னோ அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். எனக்குமே அது பெட்டராக இருக்கும். எனக்கு என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கை தாண்டி திரும்ப உட்காந்து இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ஒர்க் விட்டுட்டு இதுக்கு நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் வாய்ஸ் ஓவர்ன்றது வந்து நான் அங்கே என்ன விஷயம் பார்க்குறேன்னு எனக்கு அந்த டைமில் என்ன தோணுதோ அப்போ தான் அதை பேச முடியும். இப்போ திடீர்னு உட்காந்து நான் வீடியோக்காக இப்போது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை, அது என்ன சொல்கிறது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனால் இன்னொரு விஷயம், நம்மகிட்ட மைக் இருந்தது அப்படின்னா இந்த விஷயம் எல்லாமே சால்வ் ஆகிடும், அங்கேயே கரெக்டாக முடிஞ்சிடும். நம்மகிட்ட மைக் இல்லாமல் கேமரா இல்லாமல் ஐஃபோனில் எடுத்துக்கிட்டு அப்படி இப்படி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கேன். பார்ப்போம், கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த இடத்துல நான் பார்க்கும்போது ஒரு விஷயம் ஏதோ ஒன்று நல்லா இருக்கும், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த ரைடு போகிறது தான் பெட்டராக இருக்கும். பார்க்குற உங்களுக்குமே அது நல்லாயிருக்கும். ஓகே, சூன் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ வாங்க இப்போதைக்கு திருவண்ணாமலை போவோம். பஞ்சபூத சிவத்தலத்தில் அக்னி தலம். அண்ட் டைம் லேப்ஸ் போட்டதுக்கு காரணமும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, ரொம்ப நேரம் நாங்கள் ரோடியே பார்க்குற மாதிரி இருக்குது, உன் ஃபேஸே பார்க்க கொஞ்ச நாளாக ஏன் அந்த மாதிரி ஃபேஸை காட்டாமே நீ ஏதோ வீடியோ பொண்ணு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் கிளம்புன டைமில் பாண்டிச்சேரியில் ரொம்ப கூட்டம் இல்லை. அண்ட் இப்போ நம்ம வந்து திண்டிவனம் ரீச் ஆகிட்டோம். திண்டிவனத்துலேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் செஞ்சு வரைக்கும் நான் டைம் லேப்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ நல்லா இருந்தது அந்த ஷார்ட், இந்த டைம் லேப்ஸ் எடுக்கிறது, அதனால தான் போட்டேன் இங்கே வந்து திண்டிவனத்தில். அண்ட் பாண்டிச்சேரியில் வந்து நான் கிளம்பும்போது அங்கே டிராஃபிக் இல்லை. பட் நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம பேசுவோம் அப்படின்னா அங்கே நான் ஆர்டிஓ ஆஃபீஸ் ஆர்டிஓ மேம்பாலத்துலேருந்து ஆல்மோஸ்ட் பால்ஸ் காலேஜ் வர வரைக்கும் நான் அங்கே டைம் லேப்ஸ் போட்டு எடுத்துட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம செஞ்சு ரீச் ஆகிட்டோம். செஞ்சுக்கிட்டேருந்து போயிட்டு இருக்கோம், எங்கேயுமே நிற்கலை. செஞ்சுக்கிட்டே தான் வந்து நான் டீ ஷாப்புக்குமே அங்கே தான் நின்னேன். நான் ஸ்டாப்பாக பாண்டியை எடுத்து கிடக்கிறேன்னு வந்துட்டேன். ஏன்னா நான் சீக்கிரமாக கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஃபங்க்ஷனுக்கு போகணும் காது குத்துக்கு. ஸோ அதனால் கடகடன்னு தான் வந்தோம். இன்னொன்று ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஏதாவது பேசின்னு நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ரைடாக இருக்கும். யாருமே இல்லாதனால அப்படியே கடக்கடன்னு அடிச்சு தூக்கிட்டு வந்துன்னே இருந்தேன் நான். ஸோ செஞ்சி ஃபோர்ட் யாரெல்லாம் இது வரைக்கும் போய் சுற்றி பார்க்கலையோ அவங்கெல்லாம் நேராக தெரியுது பாருங்க. சாரி, நேராக இல்லை, லெஃப்டில் அது தெரியுது. இதுதான் வந்து செஞ்சி ராணிக்கோட்டை. ஆப்போசிட்டில் குயின் ராஜாவோட கோட்டை இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் இது வரைக்கும் செஞ்சி ஃபோர்ட் யாரும் போகாதவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 சேனல் 2 வீடியோவுமே என்னோட சேனலில் இருக்குது. நான் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்து நான் ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். செஞ்சியில் ராணி ஃபோர்ட் ஈஸியாக ஏறிடலாம், ஒரு 10 நிமிஷம் தான். ஆனால் ராஜா ஃபோர்ட் தான் எப்பா எவ்வளோ தூரம் வந்தது, அது ஏறத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அண்ட் அந்த வீடியோ 2த்தையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். புதுசாக யாராவது பிரகாஷ் மதி விளாக்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ வாங்க இப்போ அப்படியே போவோம். ஸோ திருவண்ணாமலையை ஏன் வந்து அக்னி ஸ்தலமாக சொல்கிறாங்க அப்படின்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருவண்ணாமலையில் வந்து ஐ மீன் விஷ்ணுக்கும் பிரம்மருக்கும் வந்து ஒரு 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 போட்டி இருந்ததான், நான் தான் பெரியவன் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த போட்டி ஐ மீன் அந்த போட்டி இருக்கும்போது ஸோ நமக்கு நேராக தெரியுது பாருங்க திருவண்ணாமலை. ஆல்மோஸ்ட் திருவண்ணாமலை கிட்ட வந்துட்டோம். ஸோ அந்த கதை என்ன அப்படின்னா, பிரம்மருக்கும் விஷ்ணுக்கும் நான் தான் பெரியவன் ஒரு போட்டி இருந்ததான். அந்த போட்டியை பார்த்துட்டு கோபமா அக்னி ஜுவாலையா வந்து காட்சி அளிக்கிறாரு சிவன் வந்து இங்கே திருவண்ணாமலையில். ஸோ அங்கே வந்து யார் ஃபஸ்ட்டு என்னோட கால் அடியை பார்க்குறீங்களோ இன்னொன்று யார் என்னோட முடியை பார்க்குறீங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ பிரம்மர் உடனே அன்னப்பறவையாக மாறி அவரோட முடியை பார்க்கறதுக்காக மேலே பறக்கிறார். அவளால் பார்க்கவே முடியல. பெருமாள் ஐ மீன் விஷ்ணு வந்து பன்றி உருவம் வராகியா அவதாரம் எடுத்து மண்ணை குறைஞ்சிட்டு உள்ளே போகிறாங்க அவங்களாலையும் முடியல. அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து வெளியே வந்துடுறாரு, இல்லை நான் தோத்துட்டேன் அப்படின்ட்டுன்னு. ஆனால் பிரம்மர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பூவை கூப்பிட்டு வர்றாரு, ஒரு பொய் சாட்சியாக கூப்பிட்டு வர்றாரு. ஸோ அந்த பொய் சாட்சியாக அவர் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அந்த பூவை வந்து பொய் சாட்சி சொல்றதுக்காக கூட்டின்னு வர்றாரு. ஸோ அப்படி சொன்னனால தான் வந்து இன்னைக்கு பிரம்மருக்கு எங்கேயுமே கோயில இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து திருவண்ணாமலைக்கான ஒரு அந்த கதை. இதை வந்து ஏன் வந்து அக்னி ஸ்தலமாக சொல்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. சிவன் வந்து அக்னி ஜுவாலையாக வந்து காட்சியளித்த இடம். அண்ட் நீங்கள் வந்து திருவண்ணாமலை சிவன் நாங்கள் அண்ணாமலையார் இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா அந்த கருவறைக்குள்ளே போகும்போது உங்களுக்கு உண்மையிலே ஈட்டாக இருக்கும். இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம், நான் அதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி திருவண்ணாமலை வந்திருக்கேன், பட் ஆனால் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நான் போனப்போ அது ஃபீல் ஆச்சு. மீதி இருக்கிற 4 ஸ்தலத்துக்கும் போயிட்டு அங்கே அதுக்கான என்ன இதுன்னெலாம் சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் மகா சிவராத்திரிக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படியாவது அதெல்லாம் பார்க்குறேன். ஸோ இதுதான் திருவண்ணாமலைக்கான கதை. அண்ட் திருவண்ணாமலையை சுற்றி வர்றது அந்த கிரிவலம் இதனால தான். நம்ம நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை. நிறைய கோயிலுக்குலாம் நம்ம போனால் தான் முக்தி, திருவண்ணாமலையை மட்டும் நம்ம நினைச்சாலே முக்தி அப்படின்றதும் சொல்லுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் திருவண்ணாமலை. அந்த ராஜகோபுரத்தை பார்க்கும்போது ஒரு கூஸ்பம்ஸ் சூப்பராக இருந்தது. ஒரு பிரம்மாண்ட வியூ, பின்னாடி அந்த மலை சிவனாவே காட்சியளிக்கும் அந்த மலை. சரியான கூட்டம். இப்போதான் ராஜகோபுரத்துக்குள்ளே போய் கூற போகிறோம். இதுக்கப்புறம் போய் சாமியை பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிட்டு வரேன். வரும்போது அன்னைக்கு கோயில் ஏதோ பெரிய விசேஷம் போல் நிறையா லிங்கம் நடராஜர்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு கிரிவலத்துக்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. சரி, ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரகாஷ் மதி vlogs. பாய்.